வலைக்கும் வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லா. ரொம்ப அழகான வாய்ஸ்ல நல்ல அழகான திக்கர் கேட்டோம். இறை பாடல்கள், இறை நினைவு வரக்கூடிய திக்கரு அனைத்தையும் கேட்டோம். மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சில தொடர்ந்து நம்ம குரான் அல்ஹம்துலில்லாஹ். படிக்கலாம். மாஷா அல்லாஹ். இப்போ ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي. குரான் எடுத்துரைக்கப்படும் பொழுது அதனை நீங்கள் கருத்துண்டு செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவும் வேண்டும். நீங்கள் கருணையை அடைந்திடும் பொருட்டு 4ஆம் வசனம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம படிக்கிறது சூரா 22 புனித யாத்திரை அல் ஹஜ் அப்படிங்கிற அத்தியாயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அது நிகழ்வுகளின் தலைப்பாக வருவதனால முதல்ல 9ஆம் அத்தியாயத்தில் நான் படித்தோம். பராசுரா இறுதி நிபந்தனை புனித யாத்திரை. இப்ப கடைசியா படிச்சது 11வது வசனம் 22:11. அதுல கடவுளை நிபந்தனையுடன் வழிபடுபவனும் மனிதன் அவன் நினைத்தபடி விஷயங்கள் நடந்தால் அவன் திருப்தி அடைகிறான். ஆனால் ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டால் அவன் முகம் திருப்பி சென்று விடுகிறான். எனவே அவன் இந்த வாழ்வு மற்றும் மறு உலகம் இரண்டையும் இழந்து விடுகிறான். மெய்யான நஷ்டம் என்பது இதுதான், இத்தகையதுதான் என்று அல்லாஹ் சொல்றாரு. அதனால நம்ம எப்பவுமே அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சினால், கேட்டால் அவர் நாடினால் தருகின்றார், நாடினால் தள்ளி வைக்கிறார், ஒமிட் பண்ணுகின்றார், இல்லாமல் ஆக்கி விடுகிறார், செய்யவும் செய்கிறார், செய்யாமல் இருக்கிறார். அது அவருடைய ஏகப்பட்ட அதிகாரம். ஆனால் இறைஞ்சுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறதே தவிர, ஏன்னா இறைஞ்சுவது என்பது ஒரு வழிபாட்டின் வடிவமாக இருக்குது அப்படிங்கிறத உபதேசத்தில் சொல்றாங்க. 40ஆம் அத்தியாயத்தின் 60வது வசனத்துல. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அவர் ஜாயிர் கூட ஜும்மாவில் சொல்லியிருக்காரு, செவி ஏற்பது கூட ஒரு வழிபாடு என்று. அதை ஒட்டி அதை சிந்தனை எப்படி விரிவடை நம்ம பார்க்க முடியுது. அந்த உபதளிப்ப நம்ம பார்க்கும்போது அந்த பிரார்த்தனை ஒரு வழிபாடு என்றால், செவியேற்பதும் அல்லாஹ்வுடைய வசனங்களை காது கொடுத்து கேட்பதும் அந்த விஷயங்களை கேட்பதும் ஒரு வழிபாட்டின் ஒரு வடிவமாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் சொல்றாங்க பார்த்தோம். இந்த 40ஆம் அத்தியாயம் 60வது வசனத்துல உங்களுடைய இரட்சகர் கூறுகின்றார், என்னை இறைஞ்சுங்கள், மேலும் நான் உங்களுக்கு மறுமொழி அளிப்பேன். நிச்சயமாக என்னை வழிபடுவதற்கு மிகவும் ஆணவம் கொள்பவர்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக நுழைவார்கள். ஆமா, அது அல்லாஹ் பிரார்த்திப்பது வடிவம், பிரார்த்தனை வழிபாட்டின் ஒரு வடிவமாக இருக்கிறார். அதை நம்ம அதை நோக்கிதான் நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளை வைத்து கடவுளை தூற்றுவது, கடவுளை சிந்தனை செய்வது அப்படிங்கிறத நிபந்தனையோடு வைத்து நிபந்தனை நிறைவேறாவிட்டால் கடவுளை நிந்தனை செய்வது என்ற நிலைக்கு போனால் உலகம் நஷ்டம், மறு உலகத்திலும் நஷ்டம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் கடுமையா இந்த வசனத்துல சொல்லப்படும். அவன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரெண்டையும் இழந்து விடுகின்றான். சரியான நஷ்டம் இத்தகையதுதான். தொடர்ந்து 12ஆம் வசனம் படிக்கலாம். கேட்கணும். மைக் ஆஃப் பண்றவங்க ஆஃப் பண்ணிருங்க, மைக் ஆன் பண்ணிருக்கு சில பேருக்கு. மீரா சிஸ்டர் மைக் ஆன் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து 12ஆம் வசனம். அவனுக்கு பயனளிக்கவோ அல்லது அவனுக்கு தீங்கிழைக்கவோ சக்தியற்றவற்றை கடவுளுடன் அவன் இணை வழிபாடு செய்கின்றான். மெய்யான வழிதவறுதல் இத்தகையதுதான். முதல்ல எல்லாம் சொன்னது மெய்யான நஷ்டம் இத்தகையதுதான். இதுல இருக்கிறது மெய்யான வழி தவறுதல் இத்தகையதுதான். அதாவது பயனளிக்கணும் அல்லது தீங்கு அளிக்கக்கூடியதாக இருந்தால் நமக்கு அது பயந்துகிட்டு அதாவது இந்த ஆதி காலத்துல மனிதன் இப்படி மின்னலை பார்த்து பயந்து மின்னல் நம்மை தாக்கி விடுமோ பயந்து, அப்ப அதுதான் கடவுள். அப்ப இடியை பார்த்து சத்தம் கேட்டு பயந்து அதுதான் கடவுள் என்று ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்தான். நிலவையும் சூரியனையும் பார்த்து
அந்த பயம் ஏற்பட்டு அதனுடைய தீங்கிழைக்குமோ என்று பயந்து அதை வந்து கடவுளாக ஆக்குகின்றான் என்பதை வந்து கால்சாகன் போன்றவர்கள் சொல்கின்றாங்க. நம்ம அதை வந்து கவனிச்சு படிச்சோம்னா தெரியும். அந்த காஸ்மாஸ்ங்கிற ஆனா அது வந்து தீங்கிழைக்க முடியாது. சூரியன் வந்து அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும் இல்லையா? அப்புறம் அது என்ன தீங்கிழைக்கிறது? அது மாதிரி எந்த ஒரு மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், மின்னலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அது துன்பப்படுத்த முடியாது. ஒரு சிலரை தாக்கும்ங்கிறதெல்லாம் தான் நாடியவர்களே அதை கொண்டு தாக்குகிறேன்னு சொல்றாரு. அதை கொண்டு அவர்கள் வந்து அதை பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பொழுதும் வரக்கூடியதல்ல. தீங்கிழைக்க சக்தியற்றவை என்பதை வெளிப்படையாக நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதை பயந்து அதை ஒரு கடவுளாக ஆக்கி விடுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பயனளிக்கிறதுக்கு எந்த விஷயமும் அதே போன்ற விஷயங்கள் பயன் அளிக்கவும் செய்யாதுங்கிறத எல்லாம் சுட்டி காட்டி அதை நீங்க வந்து கடவுளுடன் இனி வழிபாடு செய்யாதீங்கிறத நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. 10ஆம் அத்தியாயம் 18வது வசனத்திலையும் 10ஆம் அத்தியாயத்திலே 89வது வசனத்திலையும் சொல்றாரு. 10ஆம் அத்தியாயத்துல 18வது வசனத்துல ஏன் அந்த மாதிரி இணை வழிபாடு செய்யறாங்க? கடவுளுடன் அந்த சக்தியற்றவற்றை பயனளிக்கவோ, நன்மை செய்யவோ அல்லது தீமை செய்யவோ சக்தியற்றவற்றை அவை சக்தியற்றவையாக இருக்கும் பொழுதே அதை வழிபாடு செய்யறாங்களே, அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் அல்லவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. 10ஆம் அத்தியாயம் 18 கடவுளுடன் தங்களுக்கு தீங்கிழைக்கவோ சக்தியற்ற போலி தீரங்களையும் அவர்கள் வழிபடுகின்றனர். மேலும் அவர்கள் கூறுகின்றனர், இவர்கள் கடவுளிடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள். கூறும் வானங்களிலோ அல்லது பூமியிலோ அவர் அறியாத சிலவற்றை கடவுளுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா? அவர் துதிப்பிற்குரியவர், அவர் மிகவும் உயர்வானவர், பங்குதாரர்கள் தேவைப்படுவதற்கும் அப்பால். அதாவது இன்ஃபர்மேஷன் அல்லாவுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு இவங்கெல்லாம் பரிந்துரை செய்வார்கள் என்று கடவுள் செய்வார் என்று அவங்க வந்து யாருக்கிட்ட சொல்றாங்க? கடவுள்கிட்டே சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்கிறது அல்ல இந்த வசனத்தின் வாயிலா நமக்கு சொல்றாரு. ஆனா மனிதர்கள் நம்பிக்கையை வந்து எல்லையற்று தவறான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதான் இது காரணம் வந்து எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பதை அவர்கள் ஒரு போலித்தனமான மூடத்தனமான நம்பிக்கையாக மூட நம்பிக்கையாக அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்ப 39ஆம் அத்தியாயம் 8வது வசனத்திலையும் இருக்குது, சில வசனங்களையும் அந்த மாதிரி செய்பவர்களை பற்றி சொல்றாரு. அதான் 10ஆம் வருஷம் 10ஆம் அத்தியாயம் 49ல திரும்பவும் சொல்றாரு. அதாவது 10ஆம் அத்தியாயத்துல நம்ம பார்த்த மாதிரி அது சிபாரிசு செய்வதற்காக அவர்கள் வழிபடுகின்றனர் என்று சொல்றாங்க. அதே மாதிரி 49வது வசனத்துல அல்லாஹ் வந்து கட்டளையாக பிறப்பிக்கின்றார், நீங்க கூறும் எனக்கே தீங்கை சில அந்த வசனம் இல்லை, நிறைய வசனங்கள்ல அந்த சொல்லப்படுது, உங்களுக்கு தீங்கிழைக்கோ எந்த சக்தியையும் நான் பெற்றிருக்கவில்லை என்பதை தூதர் சொல்றாரு. 22ஆம் அத்தியாயம் 12ல வந்து அவனுக்கு பயனளி தீங்கிழைக்கவோ சக்தியற்றவற்றை கடவுளுடன் அவன் இணையாக வழிபடுகின்றான். இதுதான் நம்ம படிக்கிறோம், மெய்யான வழிதவர்கள் என்பது இஷ்டமில்லை. ஆக நம்ம வந்து அந்த நிலைப்பாடு நமக்கு எல்லாருக்குமே வரும். வழிபாடு என்பது, அதாவது வழிபாடு என்பது அது ஒரு எல்லாரும் தெரிஞ்சது. பல விஷயங்கள் சரி, வழிபடுவது, சில பெரியவர்களை வழிபடுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் என்று இல்லாமல் நம்ம ஊடாடி இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், துணைகள், இதையெல்லாம் கூட இணை வழிபாடு செய்யறதுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அதான் எந்த வகையிலும் பயன் அளிக்காது. பிள்ளைகளை நம்பக்கூடிய பெற்றோர்கள் கடைக்கு வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றுவான், காப்பாற்றுவான் என்று நம்பி அதை அவர்கள் அப்படி செய்யறது மூலமா அவங்க இணை வழிபாடு செய்யறாங்க.
நீங்க அவங்க வந்து அந்த நினைப்பு வந்துட்டாலே அந்த இணை வழிபாடு அங்கே கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி கஞ்சி ஊற்றணும்னு நினைக்கிறது, அவன் மூலம் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று நம்புவது, அவர்களை அதற்காக போஷிப்பது, வளர்ப்பது, வளர்த்தெடுப்பது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அதை வந்து அவங்க இணை வழிபாடு செய்யறாங்கிறத பார்க்க முடியும். அதாவது நம்ம தெரிந்து கொள்வதற்கு அந்த எண்ணங்கள் தான் அந்த தவறான எண்ணங்கள். கடவுள் மேல மட்டுமே வைக்க வேண்டிய, அவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார். அதாவது கடவுளுடன் வேறொரு எந்த ஒன்றும் நமக்கு உதவி செய்யும் என்று நம்புவது tantamount to the idol worship. அதை வந்து அடுக்கி கொடுத்திருக்காரு ஒரு இடத்துல. அதாவது நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்புறது அது ஒரு இணை வழிபாடு என்பது சொல்லப்படுது. சாலா அடுத்து நம்ம 13வது வருஷத்துக்கு போகலாம். வேற யாரும் கோல்டு இருக்குது, அதனால தொண்டை பிரச்சனை இருக்கு. சாலத்தை பேசுறேன். அவனுக்கு தீங்கிழைக்கும் உள்ளவற்றை அவன் இணை வழிபாடு செய்கின்றான். என்ன ஒரு துன்பகரமான எஜமானன், என்ன ஒரு துன்பகரமான தோழன். அது நெகட்டிவா இருக்கு. அவங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயமானது தீங்கிழைக்குது. அவர்களுக்கு வந்து அது கெடுதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்கிறத எல்லாம் சொல்லி காட்டி அதை வந்து இணை வழிபாடு செய்கிறார்கள். அதான் கால வரைக்கும் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, பேசுறாங்க. ஆனா பின்னால வந்து அதே பிள்ளைகள் பெற்றோர்களை நிந்திக்கக்கூடியவர்களாக, அவமரியாதை செய்யக்கூடியவர்களாக, வீட்டை விட்டு துரத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அது அந்த மாதிரி எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும். பின் விளைவாக அது நடக்கும். அது வந்து நம்ம உணர முடியாது. ஓஹோன்னு தானே இருக்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, நம்ம பிள்ளைகள்லாம் அவங்கள நல்லா பார்த்துக்கதான் செய்யறாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையா பார்க்கலாம். ஆனா உள்ளூர என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. மற்றொன்றுக்கு அந்த மாதிரியான ஒரு தெய்வம் தன்மையை கொடுத்து அல்லது அவர்களை சிறப்பித்து அவர்களை பெருமைப்படுத்தி அப்படி வளர்த்து ஆளாக்கி பிறகு அவர்கள் அதன் மூலமாக அந்த பிள்ளை மூலமாக துன்பம் அடைகிறார்கள். அதை நம்ம வந்து இதுல பார்க்கிறோம். 9ஆம் அத்தியாயம் 55 மற்றும் 85 ரெண்டுலயுமே அந்த விஷயம் இருக்கு. நான் பிள்ளைகள் மட்டும் இந்த நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நமக்கு உதவி செய்யும், நமக்கு பிற்பாடு பயன்பளிக்கும், அது நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும், அது நன்மையாக இருக்கும். அதனுடைய அந்த சேமிப்பா இருக்கட்டும், ஒரு நகையா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், வாழ்க்கை வசதிகளா இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை நான் நம்பி விட்டேன் என்றால் அது இருக்கு, கடைசி வரை என்னை காப்பாற்றும். அதான் எல்லாம் கேட்கறேன்ல, அவர்கள் எதிர்காலத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார்களா, அறிந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறேன். அப்படிலாம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம பார்க்கலாம். 9:55 மற்றும் 9:85 நம்ம படிக்க வேண்டியது 9:85 தான். ஏன்னா 55ல அந்த மேட்டர் இல்லை. அவர்களுடைய செல்வத்தாலோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளாலோ மனம் கவரப்பட்டு விடாது. இவ்வுலகில் அவர்களுடைய துன்பத்திற்கான மூலாதாரங்களாகவும் மேலும் நம்ப மறுப்பவர்களாகவே அவர்களுடைய ஆத்மாக்கள் பிரிந்து செல்வதற்கும் கடவுள் இவற்றை காரணமாக ஆக்கியுள்ளார். ஒரு வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க, நல்ல பிள்ளை வீட்டுகள் நல்லா வளர்ந்து பெரிய பசங்களா இருக்காங்க, நல்லா அழகழகா இருக்கிறாங்க, சிவப்பா இருக்காங்க. இது ஒரு ஜிம்மால நம்ம மெயினா போய் சொன்னது அது அப்படியே ஞாபகம் இருக்கு. ஆனா அது வந்து பாக்குறதுக்கு ஒரு நமக்கு தெரியுது, மனம் கவரப்பட்டு விடாதுன்னு நல்லா சொல்றாரு நம்மளுக்கு. அவங்க அது வந்து இப்ப நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம அது மேட்டர் தான். செல்வத்தாலோ அவருடைய குழந்தைகளாலோ மனம் கவரப்பட்டு விடாதே. ஆஹா அவனுக்கு அப்படி இருக்குதே, இப்படி நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு மனம் கவரப்பட்டு அதனால துன்பப்படாதீங்க, அதனால இது பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணமே அவங்க துன்பம் அடையணுங்கிறது தான். அவங்க துன்பத்துக்கான மூலாதாரங்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான். மேலும் அவர்கள் மறுப்பவர்களாகவே மரணிக்கணும்
அவங்களுடைய ஆத்மாக்கள் பிரிந்து செல்லணும் என்பதற்காக இந்த காரணம் இவற்றை காரணமாக ஆக்கியுள்ளார். நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தீங்கு தரக்கூடியதை பயனளிப்பதாக நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. எல்லாம் என்ன ஒரு துன்பகரமான எஜமானன், என்ன ஒரு துன்பகரமான தோழன், அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு அப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. தொடர்ந்து 14வது வருஷம் இது தொடர்பாக இன்னொரு வருஷம் கூட ஞாபகம். நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்களை பாயும் ஆறுகள் கொண்ட தோட்டங்களுக்குள் கடவுள் அனுமதிக்கின்றார். கடவுளின் நாட்டத்திற்கு ஒப்பவே ஒவ்வொரு விஷயமும் உள்ளது இதெல்லாம் சொல்றாரு. அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த நிலையிலே விடாமல் வழி தவறி விடாமல் தொடர்ந்து அந்த நிலையிலே மேற்கொண்டு அந்த நிலையை தக்க வைத்துக் கொண்டு இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கு 19 என்று அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்றாரு. 74வது அத்தியாயம். அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா 19 பெரும்பாலும் பெண்கள்லாம் நல்ல டச் இல்லாம இருப்பாங்க. எல்லாருக்குமே அது வந்து அது தேவை இருக்குங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அது அதன் மீது 19 உள்ளதுங்கிறத சொல்றாரு. 31ல விசுவாசம் கொண்டவரின் விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த கட்டமைப்பை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். முழுமையாகங்கிறத சொல்றதை விட அதனுடைய டச் இருக்கணும். எப்படி அது செயல்படுது, எப்படி அது இருக்குது, 19 கட்டமைப்புங்கிறது சின்ன சின்ன பேசிக்ல இருந்து காம்ப்ளிகேட்டட் காம்பவுண்டு சிம்பிள் அண்ட் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது. 2 விதமாகவும் இருக்குது. 2 விதத்துலையும் யாரும் முயற்சி செய்யணும், செஞ்சு பார்க்கணும், பற்றி தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 எழுத்துக்களை கொண்டது என்பதை நம்ம மேலோட்டமாக பார்க்கிறோம். ஆனால் அதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பியாண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற புக்கில் அப்துல்லா ஆரிக்கின் எழுதியிருக்காரு. அவருடைய ரஷாதுடைய காலத்தில் இருந்தது. அதை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பிரமிச்சு போயிருவீங்க. அதெல்லாம் வந்து பியாண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற புத்தகத்தில் நீங்க பார்க்க தெரியும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில் அதனுடைய எழுத்தின் மதிப்பை போட்டு அது எத்தனையாவது எழுத்து என்பதை போட்டு அந்த வரிசைக்கிறதுலையும் அது வந்து 19 டிவைட் ஆகும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பே 1வது எழுத்து 1 போடணும், பேகுடைய எழுத்து மதிப்பு அதை போடணும். அப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சீனுக்கு அது எழுத்து 2வது 2 போடணும், அதுக்கு சீனுடைய எழுத்தின் மதிப்பு போடணும். இப்படி வரிசையாக எல்லா எழுத்துக்கும் 19 எழுத்துக்கும் போட்டால் அதுவும் 19ஆல் வழிபடக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து டச் இருந்தா அது மகிமை அதை பார்த்து நம்ம வியக்கம். அது வந்து ஒரு விசுவாசம் கொண்டவரின் விசுவாசை வலுப்படுத்துவதற்காகவும், அடுத்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அவனமே நம்முடைய இதயங்களின் சந்தேகத்தின் அனைத்து சுவடுகளையும் நீக்குவதற்காக. சந்தேகம்ங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, இருக்காது. அதுதான் நம்பிக்கையாளர்களுடைய இலக்கணமாக சொல்லப்படுது. 49வது அத்தியாயத்துல சந்தேகத்தின் அனைத்து சுவடுகளும் அவங்கள்ட்ட இல்லாம போயிடும். நமக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதா, அந்த மாதிரிலாம் சந்தேகத்தை எல்லாம் தாண்டிட்டோமே அப்படின்னு நினைக்க வேணாம். அது சோதனை வரும், சோதனை வருவது வெளிப்படுத்தப்படுவோம். படிக்கிறேன். அடுத்து ஒப்பவே ஒவ்வொரு விஷயமும் அது வந்து நீங்க பிலீவ் பண்ண வேண்டியதா இருக்குது. அதற்கு முன்பாகவே நம்ம முன்கூட்டி கேரண்டி சோனவாசிகள் நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போக போறோம், நம்ம வந்து அலட்சியமா இருக்கலாம் அப்படின்றத ஒரு அதுக்கு சாதாரணமா இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில எடுக்கவே கூடாது. அது எடுக்கவே கூடாது. எடுத்தால் என்ன ஆகும் என்பதை 57வது அத்தியாயத்துல அது சொல்லப்படுது. காலப்போக்கில் அவருடைய இதயங்கள் போயிருது. நம்முடைய இதயங்கள் போன முந்தைய வேதத்தை பின்பற்றியவர்களை கொண்டு அவர்கள் இருக்கக்கூடாது சொல்லி அது மூலமா மாற்றம்
சீரழியப்படும். அவங்க அதாவது மார்க்கத்தின் அழிவுன்னு உபதத்தில் கொடுத்தாரு. மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் சீரழி, நம்ம நம்ம பின்பற்றக்கூடிய அந்த மார்க்கம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் தொடர்ந்து அதை அந்த விதைகள் ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் ரீதியில ஒரு செட்டப்ல ஒரு இதுல அப்படியே போகக்கூடாது. தொடர்ந்து அதான் அந்த வசனத்துல முற்பகுதியிலேயே வரல, கடவுளின் செய்திக்காகவும் இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியத்திற்காகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய இதயங்களை திறந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லையா? குரான் 1400 வருஷம் ஆச்சு. 1400 வருஷம் இல்லாத செய்தி ரஷாத் கலிஃபா என்ற அது செய்தி சொல்லப்படுது. அந்த செய்தி நம்ம கிட்ட வருது. அப்ப அதை திறந்துக்கணும் இடத்துல. சரி, அப்ப அவர் இறந்துட்டாரு. இப்ப அடுத்து இந்த செய்தி அது ஸ்டாப் ஆயிருமா? ஒரு காலத்துலயும் ஸ்டாப் ஆகாது. ஏன்னா குரான் இறுதி நாள் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறது 15ஆம் அத்தியாயம் 87 போனவங்க பார்த்தோம். அது இந்த 19 என்ற அந்த கட்டமைப்பு அது நிரூபிக்கிறது. குருபுல் முக்கட்டா துவக்க எழுத்துக்கள் அது நம்ம கூட்டும் போது அது நம்பர் கிடைக்குது 2280 என்பதை தெரிஞ்சுக்கணும். அதனால அது வரைக்கும் அந்த குரான் இருக்க போகுது. அது வரைக்கும் செய்திகள் வரப்போகுது, செய்திகள் வந்துகிட்டே இருக்க போகுது. திடீர்னு அது முடங்கி போயிடாது, அது ஸ்டாப் ஆகிடாது, அந்த செய்தி நின்றுடாது. எப்படி வரும் எப்படி வருங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் அறிவிக்கிறாரு, கொடுக்கிறாரு, செய்தி கொடுக்கிறாரு மக்களுக்கு. அதனால நம்ம எப்பவுமே நம்ம முடிவு கட்டி நான் நான் இப்படி சோனத்துக்கு தான் போக போறோம் கேரண்டில நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது நம்ம அதே நிலையில என்ன சொல்லுங்க, ஒரு தேங்கிய நிலையில போயிடக்கூடாது, தேங்கிய முறையில ஸ்டேல் ஆயிடக்கூடாது. கவனத்துல போன்ஷாலா தொடர்ந்து அது 15வது வசனம். அதுவும் ஒரு பிரபலமான வசனம். நம்ம இதுல டிஸ்கஷன்லாம் வருது. மக்கள் சில பேர் அதுல வேற விதமான கருத்து கொடுக்கிறார்கள். அதுதான் நம்ம இப்ப சொன்னது. ஷாலா 22:15 நாம அதாவது பொதுவா இந்த வசனத்தின் கருத்தாக நான் பார்த்தது வரைக்கும் வேறு கருத்து இருக்குதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கிறோம். நம்ம சகோதரர்களுக்கு ஷாலா எவனொருவன் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவளிக்க முடியாதென எண்ணுகின்றானோ அவன் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி திரும்பிக் கொள்ளட்டும். மேலும் வேறு எவர் ஒருவரை அவன் சார்ந்திருப்பதை துண்டித்துக் கொள்ளட்டும். இத்திட்டம் அவனை வருத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒன்றையும் நீக்கி விடுவதை அப்போது அவன் காண்பான். அது என்ன சொல்றது, ஒரு சூத்திரம் சொல்லப்படுது. எல்லாம் சொல்லித்தராது, இந்த மாதிரி செஞ்சா இப்படி நடக்கும், இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லி அவரு அதற்கான வழிமுறைகளை சொல்லி தர்றாரு. அதான் இந்த எல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியாது. மறு உலகத்திலையும் நம்ம பேச ஆயிடுவோம். நம்மளுக்கு எல்லாமே நலவாசியாக போல தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு மனித நம்ம இங்கே எச்சரிப்புல இருக்குது. சுபா அந்த என்ன போக்குல இருக்குது. அது ஏன்னா சாத்தான் ஒரு சும்மா விட்டுற மாட்டாங்க. கிடுக்கிடுன்னு ஆட வச்சிருவான். என்னமா செஞ்சு என்னமா சொல்லி பண்ற இப்படிலாம் மாதிரி இருக்கிற நிலை இப்படி இருக்குது, நரகத்துக்கு தான் போக போற அப்படின்னு சொல்லிடுவான். அவனே நரகவாசி தான். ஆனாலும் நம்மளை பயமுறுத்தக்கூடியவனா இருக்கிறான். நம்பிக்கையாளர் அந்த நிலைக்கு ஆளாக்கக்கூடியவனா, அது சொல்லக்கூடியவனா இருப்பாங்கிறது நம்ம மறுக்க. இந்த வாழ்விலும் சரி மறு உலகிலும் சரி கடவுள் தனக்கு ஆதரவளிக்க முடியாது என எண்ணுகின்றானோ கடவுளே நம்மளுக்கு காப்பாற்ற முடியாது. அது சில பெரிய அளவுல பிரபலமான வசனமாக கூட இருக்கும். இந்த இவங்களுடைய ஆட்சி வந்தால் கடவுளே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பலவிதமாக. அந்த மாதிரி கடவுளுடைய ஆதரவே கிடைக்காதுன்னு மனசுல வரும்போது அவன் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி முற்றிலும் திரும்பிக் கொள்ளட்டும். அது எந்த விஷயம் சார்ந்திருப்பதை விட்டு துண்டித்துக் கொள்ளட்டும். அடுத்த சொல்றாங்க எதை, அதாவது முற்றிலும் திரும்பிக் கொள்வது என்பதை நம்ம அதை அந்த ஒரு வாக்கி. ஆனால் அடுத்தும் சொல்லப்படுது, மேலும் அவன் சார்ந்திருப்பதை
துண்டித்து கொள்ள. இந்த வாக்கிய அமைப்புல நமக்கு என்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளணும். நமக்கு ஒரு பொருள், ஒரு பொருளாதாரம், அல்லது வந்து சில ஆசனத்துமார்கள், அந்த மாதிரி பெரிய அறிவு பெற்றவர்கள், அல்லது யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செய்வாங்க, நமக்கு அவங்களுடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுல நினைப்பு இருக்கும் சில பேருக்கும். ஆனா எல்லாத்தையுமே துண்டிக்கணும்னு சொல்றாரு. எந்த விதமான இப்ப துண்டிக்கணும் போது அதை துண்டித்து விட்டு பிறகு அந்த திட்டம் அவனை வளர்த்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒன்றையும் நீக்கப்படுவதை அவன் காண்பான். அதான் நேற்று கூட ஜுல்பி கூட கேட்டாரு. சில விஷயங்கள் வந்து விவாதம் செய்யப்பட்டது. கடவுள் தான் ஒவ்வொரு நடக்கும் அப்படிங்கும் போதே ஒருத்தர் மறதியாயிட்டாரு. மறக்கிறத வந்து அவர் வந்து தன்னை சாத்தான் தான் வந்து மறக்க செய்துட்டான்னு சொல்றாரு. அதனால கடவுள் தொடர்பு படுறாரு. ஆனா அது வந்து அது விவாதத்துக்கு படும்போது, ஆனா அந்த இடத்துல கூட என்ன செய்யணும்னா முழுசா நம்ம அல்லா கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு இதுக்கு பதில் கொடுங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் விஷயத்துக்கு அல்லாட்ட நம்ம யாரையும் சார்ந்து இருப்பதை விட்டு எனக்கு பதில் கொடுங்க, நேரடியா அவர்கிட்ட நம்ம கேட்கப்பட்டால் அதுக்கான பதில் துல்லியமாக நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் விஷயத்தையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம். திரும்பிவிட்டால் நம்முடைய வருத்தி கொண்டிருக்கக்கூடிய எதுவும் நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிற இந்த வசனத்தின் வாயில் நம்ம கற்றுக்கொள்றோம். ஆனால் சில சகோதரர்கள் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கருத்து சொல்றாங்க. அவங்க சொல்றதையும் நீங்களும் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது அதை சொல்ல முடியுமா? சகோதரர்கள் மற்றவர்கள் என்ன சொல்றாங்க? யாராவது பதில் சொல்லலாம். அதே நானே சொல்லிருந்தேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. வந்து இது வந்து நம்பிக்கை கூடிய வசனமே இல்லை. இந்த நம்ப கூட நோக்கி அல்லாஹ் சவால் விடக்கூடிய வசனம். முடிஞ்சா இதை செஞ்சு பாரு, உன் கஷ்டம்லாம் நீக்குதான். நம்ப மறுப்புரை நோக்கி அப்படிதான் செய்ய முடியாது அவங்களால சொல்றாங்க. கருத்து சொல்லுங்க, சேலை பண்ணுங்க. அடுத்த யாரு வேற கருத்து வச்சிருக்காங்க? யாருங்கிறது முக்கியம் இல்லக்கா. அது யாரு என்ன கருத்து? வேற கருத்துன்னா என்ன கருத்து? அதான் அந்த 22:15க்கு சஹாபாய் ஒண்ணு சொன்னார் இல்லையா, அதை நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலா மாற்றமா இது நம்பிக்கையாளர்கள் கேக்குதா? கேக்குது. அவரு கேக்கல. செய்ய முடியாது. சரி, நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. வேறுபட்ட கருத்து யார் வச்சிருக்காங்க? விடுங்க. என்ன கருத்து வச்சிருக்காங்க எனக்கு புரியலையே. அதான் சொன்னார்ல அவரு. நான் சொன்னது கவனிக்கல, சொல்லுங்க. தெரியலையே, திருப்பி அவர்கிட்ட தான் கேட்கணும். அது நம்ம எப்போதும் உள்ள கருத்து தானே சொன்னாரு. நம்ம உள்ள அவர்கிட்ட நம்ம வந்து திரும்பிட்டோம்டா எல்லாம் என்னாச்சு சாபாய்? சரி சரி. إياك نستعين صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. السلام عليكم. அதாவது 22:15 ஆமா 22:15 நம்ம படிச்சா யாருமே, அதாவது அல்லாஹ் யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க நீ நினைச்சின்னா அல்லாஹ் பக்கம் முற்றிலும் திரும்பி பாரு, அல்லாஹ் உனக்கு என்ன செய்யறாங்கன்னு பாருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். வேற ஒரு சகோதரர் ஒருத்தர் சொல்றாரு, இது வந்து நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லல, அல்லாஹ் சவால் விடுற மாதிரி இருக்கு, நம்பிக்கை எத்தவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு, அவன் ஒரு நாள் அதை செய்ய மாட்டான், அதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த கருத்து பிடிக்கல. கரெக்டா? ஆமா, கரெக்டா தான் சொல்லிருக்கேன். ஆமா, நாங்க 2 பேரும் பேசுனது உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீங்க யாராவது பேசுறோம் நாங்க பேசுறோம், உங்களுக்கு கேட்கல. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அவங்கவுங்க கருத்து அவங்கள்ட்ட இருக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர போதுமானவர். நம்ம வந்து யார் சொன்னாலும் கேட்போம். கேட்டுட்டு நம்ம வந்து எப்பவுமே குரானை கவர் டு கவர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம.
கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் அதைத்தான் நேத்து குரான் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. பாய் பாய் எனக்கு இன்னொரு டவுட் பாய். சொல்லுங்க. இது ஃபஜர் நேரம் இதுல குரான் அப்பெண்டிக்ஸ்ல அந்த மாதிரி 2 hours பிஃபோர் சன்ரைஸ் ஆரம்பிச்சிருதுன்னு இருக்குல்ல, அத எப்படி எடுத்துக்கிறது? சன்ரைஸ்க்கு 2 hours முன்னாடியே தொழுவலாமா? நீங்க அதாவது நான் என்ன சொல்லுன்னா, உங்களுக்கு 2 hours முன்னாடி தொழுதுட்டு என்ன பண்ண போறீங்க? எனக்கு அந்த டைம் முழிப்பு வருது. அப்புறம் அந்த திருப்பி தூங்கிட்டேன்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. சிஸ்டர் அவரு சொல்லுங்க பாய். சொல்ல அது வந்து ஒரு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் அதை நீங்க ஃபாலோ பண்ணா அது சிறந்த ஒரு இதா இருக்கும். சொல்லுங்க. டைமிங் வந்து கொடுக்கப்படும். படிச்சதுல இருந்தே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மோரல்லஸ் எல்லா நாளுமே ஃபாலோ பண்றேன். அது திடீர்னு பயம் வந்துருச்சு, என்னடா தப்பா பண்றோமோ என்னவோன்னு. ஃபாலோ பண்றதுலயே நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டெப்பா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா டைமிங் வந்து நம்ம அந்த இதுல கொடுக்குறாங்கல்ல. சரி, இப்போ அந்த டைமிங்ல தொழுதா கரெக்டா இந்த டைமுக்கு வர முடியாது, நீங்க ஆரம்பிக்கிற டைமுக்கு. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் வரலாம். அப்படிலாம் இல்ல சிஸ்டர். இங்க பாருங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணு சௌகரியமா இருக்குங்கக்கா அதை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அது வந்து ஒரு ஆப்ஷன். அப்ப வேணாங்கிறீங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், வேணுங்கிறது ரெண்டாவது. அமெரிக்காவை பேஸ் பண்ணி இப்ப ஏதோ ஒண்ணு இதுக்கு கிளம்புறோம், ஏதோ ஒரு டிராவலுக்கோ எதுக்கோ கிளம்புறோம், அந்த டைமுக்கு இங்க இருக்க மாட்டோம், ஒரு 1/2 hour பிஃபோர் இங்க இருக்கோம்டா, அப்ப தொழுதுட்டு போலாம்ல. அப்பதான் எப்படி தொழணும்னு நல்லா சொல்லி கொடுக்கறாருல்ல. வழியிலே தொழுதுக்கங்கிறீங்க. அந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் ஏன் வந்து நம்ம விட்டுறணும், கைவிடணும்? சலுகைகள் அல்ல, குரான்ல நேரடியாவே ஒரு சலுகை கொடுக்கறாரு. எனக்கு அது வேண்டாம் இதான் வேணும் அப்படின்னு கேட்டா என் வாயில தண்ணி ஊத்தணும்னு மத்தவங்க முன்னாடி நம்ம வந்து தொழுதோம்னா எல்லாம் சிரிக்கிறாங்கல்ல. மத்தவங்களுக்காக நீங்க தொழாதீங்க. சிரிச்சிட்டு போறாங்க சிஸ்டர். நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றீங்களா, நமக்கா? நமக்காக வாழ்றோம். அல்லாஹ்வுக்காக தான். அப்ப மத்தவங்களை பத்தி கவலையப்படக்கூடாது. நான் ஒரு பீரியட்ல தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி மேரேஜ் டைம் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு கிளீனான ஒரு இடத்துல வந்து தொழுதுட்டு அப்புறம் கிளம்புனேன் நானு. அது வந்து செம்ம காண்டாயிட்டாங்க, இப்படி எல்லாம் தொழுவா அல்லாஹ் சொல்லல அப்படின்னு. சரி நீ கேட்டுக்கப்பா, எனக்கு இப்படிதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி விட்டுற வேண்டிதான், அவ்வளவுதான். ஓகே பா. சரி, டைம் ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ். வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? நாங்க 2 பேரும் சொன்னாலும் டைம் இல்ல. ஒரு ஆள் பாத்தியா ஓதுங்க. நாளைக்கும் ஒரே ஒரு கருத்து, அதாவது நம்பிக்கையாளர்கள் தொழுவும் போது அவங்க அந்த தே ப்ரே ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவார். ஆமா, அந்த நேரம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அவங்க கரெக்டா தொழுதுருவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல தொழுணுன்றது நம்மளுக்கு கட்டளை. அது இவங்க சிரிக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம ஆத்மாவுக்கு தான் அது நஷ்டத்துல வந்து முடியும். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.